குடிநீர் தேவையில் ராமநாதபுரம் மாவட்டம் தன்னிறைவு பெற்று விளங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளராக நவாஸ்கனி எம்பி மீண்டும் போட்டியிடுகிறார். அச்சுத்தன் வயல் ஊராட்சியில் வாக்கு சேகரிக்க வருகை தந்த அவரை ஊராட்சி மன்ற தலைவி சசிகலாலிங்கம், ராமநாதபுரம் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் வரவேற்றனர். பெண்கள் குளவையிட்டும் ஆரத்தி எடுத்தும் நவாஸ்கனிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன், ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், திருவாடனை எம்எல்ஏ கருமாணிக்கம் ஆகியோர் சூரங்கோட்டை, முதுநாள், ஆர்காவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் நவாஸ்கனியை ஆதரித்து ஏணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க கரூர் பகுதியில் இருந்து 2861 கோடி மதிப்பில் திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். முக்கொம்பம் பகுதியில் இருந்து தண்ணீர் கிடைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நிதானமான முதலமைச்சர் தளபதி தான் என்பது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் இந்த நாடு பெற்றிருக்கிறது. அவருடைய வேட்பாளர் தான் நம்முடைய நவாஸ்கனி. அவருடைய வேட்பாளர், அவருக்கு மேல எந்த குற்றச்சாட்டு கிடையாது, சொல்றதுக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லை, எந்த விதமான தவறு கிடையாது. ஆகவே அவருக்கு நீங்க வாக்களித்து அவரை மீண்டும் பெரிய வெற்றிய 3 சின்னத்துல 3 பேர் நிற்கிறான். நம்முடைய சின்னம் தான் முதல் சின்னமா இருக்கணும். அவங்க 2 பேர் கூட்டினா கூட நம்மகிட்ட வரக்கூடாது. ஒரு தொகுதிக்கு 40,000 ஓட்டுக்கு மேல இருந்து 50,000 ஓட்டு வரைக்கும் அப்படி சொல்லியிருக்க நம்முடைய முதலமைச்சர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஏற்றி தர வேண்டும். ஏணி சின்னம், ஏணி சின்னம், ஏணி சின்னம்.